கர்த்தருக்குள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் எல்லோரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு எபேசியருக்கு நிருபத்தில் 5:17 நாம் வாசிக்க போகிறோம். இந்த பொல்லாத காலங்களில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் மதியற்றவர்களாக இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. மதியற்றவர்கள் என்றால் புத்தி இல்லாதவர்கள். புத்தி இல்லாதவர்களைப் போல நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது, நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது என்று இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, புத்தி இல்லாதவர்கள் அல்லது மதியற்றவர்கள் என்னென்ன செய்வார்கள், அவருடைய மனநிலை எப்படி இருக்கும், அவருடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும், இதெல்லாம் வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது. மதியற்றவர்கள் அல்லது புத்தி இல்லாதவர்கள் என்னென்ன செய்வார்கள் என்று பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு 5 விஷயங்களை இன்றைக்கு நாம் தியானம் பண்ண போகிறோம். முதலாவது, புத்தி இல்லாதவர்கள் அல்லது மதியற்றவர்கள் ஆண்டவரை தூஷிப்பார்கள், ஆண்டவரை நிந்திப்பார்கள். இதை சங்கீத புஸ்தகத்தில் 74ஆம் சங்கீதத்தில் 18ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தாவே, சத்துருவை நிந்தித்ததையும் மதீன ஜனங்கள் உமது நாமத்தை தூஷித்ததையும் நினைத்து கொள்ளும். மதீனமான ஜனங்கள் உம்முடைய நாமத்தை தூஷித்ததையும் நிந்தித்ததையும் நினைத்து கொள்ளுங்கள் என்று இங்கே பார்க்கிறோம். அப்படியானால் இந்த மதீனமான ஜனங்கள் தேவனை நிந்திப்பார்கள் அல்லது தூஷிப்பார்கள். புத்தி இல்லாதவங்க இந்த காலத்திலையும் கூட ஆண்டவரை தூஷிக்கிறாங்க, நிந்திக்கிறாங்க. இந்த மாதிரி கொரோனா வைரஸ் வந்து இப்படியெல்லாம் ஜனங்க கொத்தா மறிக்கிறாங்களே, கடவுள் எங்கே போயிட்டாரு, கடவுள் இவங்களை காப்பாற்றக்கூடாதா, அந்த வைரஸை அழிக்கக்கூடாதா, இதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு விஞ்ஞானிகளுக்கு ஞானம் கொடுக்கக்கூடாதா, ஆயிரமான மக்கள் ஒவ்வொரு நாளும் மறித்து கொண்டிருக்கிறது, ஆண்டவருக்கு சந்தோஷமா, கடவுள் இருக்கிறாரா, கடவுளுக்கு கருணை இருக்கா என்றெல்லாம் பேசுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அன்பாய் இருக்கிறார். இந்த வசனத்தை 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த அன்புள்ள ஆண்டவர் யாரையும் தீமையினாலே சோதிக்க மாட்டார். கஷ்டங்களையும் சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுத்து அவர் சோதிக்க மாட்டார் என்று யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இருக்கிறது. ஆகவே நம்முடைய ஆண்டவர் அன்புள்ளவர், யாரையும் தீமையினாலே சோதிக்க மாட்டார். ஆண்டவருக்கு நம் மீது எவ்வளவு அன்பு இருக்கிறது என்றால், அவர் நமக்காக இந்த உலகத்தில் வந்து பிறந்து தன்னுடைய வாழ்க்கையை பலியாக்கினார், நமக்காக மரித்தார், தன்னுடைய உயிரையே நமக்காக கொடுத்தார். இதனால் ஆண்டவருக்கு நம் பேரில் எவ்வளவு அன்பு இருக்கிறது என்று நமக்கு புரிகிறது என்று ரோமருக்கு நிருபத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் எது செய்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும், ஒரு நோக்கம் இருக்கும். நமக்கு அந்த நோக்கத்தை, காரணத்தை ஆண்டவர் புரிய வைக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. நம்முடைய ஞானத்தில் நாம் அதை கண்டுபிடிக்கவும் நமக்கு அந்த ஞானம் பத்தாது என்று மகா ஞானியாகிய சாலமன் ராஜா பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறார். பிரசங்கி 3:11 2வது பகுதியை நான் வாசிக்கிறேன். தேவன் ஆதி முதல் அந்தம் மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடிக்க முடியாது. அப்போது ஆண்டவர் ஆதி முதல் என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாரோ, ஆதி காலத்திலிருந்து இந்த காலத்து வரைக்கும் அவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். அது எதற்காக செய்கிறார், என்ன நோக்கத்துக்காக செய்கிறார், ஆண்டுடைய மனசு தான் என்ன, இதெல்லாம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. மனுஷர்களாகிய நம்முடைய புத்திக்கு எட்டாத ஒரு விஷயம். ஆனால் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். ஆகவே துன்பம் நிறைந்த காரணங்கள் வரும்பொழுது அந்த மகாஞானியாக சாலமன் ராஜா சொல்லுவது என்னவென்றால், நம்மை நாம் யோசித்து பார்க்க வேண்டும், நடக்கிற காரியங்களை குறித்து நாம் சிந்திக்க வேண்டுமா. அதை அவர் சொல்லும் பொழுது பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இப்படியாக அவர் சொல்லுகிறார். வாழ்வு காலத்தில்
நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். அப்போது இதை மாதிரியான ஒரு துன்பமான சூழ்நிலைகள் வரும்பொழுது நாம் சிந்திக்க வேண்டும். ஆண்டவரை நாம் தூஷிக்கக்கூடாது, ஆண்டவரை நாம் விமர்சிக்கக்கூடாது, ஆண்டவரை நாம் நிந்திக்கக்கூடாது. சிந்தித்து பார்க்க வேண்டும், எதற்காக இப்படியெல்லாம் நடக்கும். சிந்திப்பது நல்லது. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரை நிறைய நேரங்களில் நிந்தித்திருக்கிறார்கள், தூஷித்திருக்கிறார்கள் என்று சொல்லி. உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசிக்கலாம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 25வது வசனம். அங்கே இஸ்ரவேல் மக்கள் நேர்மையில்லாதவர்களே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் ஆண்டவரை நிந்திக்கிறார்கள். ஆண்டவர் நேர்மை இல்லாதவர் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுவார், நான் நேர்மை இல்லாமல் நடந்து கொள்ளுகிறேன்னா நீங்கள் தானே நேர்மை இல்லாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை பார்த்து கேள்வி கேட்டார். அதனால நமக்கு துன்பங்கள் வரும்போது, இப்படிப்பட்ட பாடுகள் நிறைந்த காலங்களுக்குள்ளே நாம் வாழும் பொழுது ஆண்டவரை தூஷிக்கக்கூடாது, ஆண்டவரை நிந்திக்கக்கூடாது. அன்றைக்கு யோபுடைய வாழ்க்கையில் இதுதான் நடந்தது. யோபுவுக்கு ஒரு துன்பமான நாட்கள் வந்த பொழுது யோபினுடைய மனைவி ஆண்டவரை தூஷித்தார், ஆண்டவரை வெறுத்தார். ஆனால் யோபு அந்த துன்ப காலத்தில் ஆண்டவரை தூஷிக்கவில்லை, ஆண்டவரை நிந்திக்கவில்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை துதித்தார். பிற்காலத்தில் யோபனுடைய பக்தியையும் அவர் எப்படி ஆண்டவரை அந்த சூழ்நிலையிலும் துதித்தாரோ அதையும், அவருக்கு ஆண்டவர் மீது இருந்த வைராக்கியத்தையும் ஆண்டவர் பார்த்தார். ரெட்டத்தனையான ஆசீர்வாதங்களினாலே யோபையை ஆசீர்வதித்தார். ஆகவே அருமையான சகோதரனே, சகோதரியே, நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவரை நாம் தூஷிக்கக்கூடாது, நிந்திக்கக்கூடாது. கடவுளுக்கு கண் இருக்கா? இதை மாதிரியெல்லாம் மக்கள் கொத்து கொத்தா மறிக்கிறாங்களே, கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் இவங்களை காப்பாற்ற வேண்டாமா? அவருக்கு கருணை இருக்கா இல்லையா? என்ன கடவுள், ஏன் ஆண்டவர் இப்படியெல்லாம் செய்கிறாரு? இப்படியெல்லாம் ஆண்டவரை நாம் நிந்திக்கக்கூடாது. ஆண்டவர் எது செய்தாலும் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும் என்ற ஒரு சிந்தை நம் உள்ளத்தில் வைத்து கொண்டவர்களாக நடக்கிற காரியங்களில் கர்த்தர் இந்த கொரோனா வைரஸ் எல்லாம் அழிக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ண வேண்டுமே ஒழிய ஆண்டவருக்கு விரோதமாய் நாம் துணிகரமாக எதையும் பேசிடக்கூடாது. இரண்டாவதாக, இந்த மதியற்றவர்கள் அல்லது புத்தி இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், தேவனுடைய ஊழியர்கள், என்னை போன்ற தேவனுடைய ஊழியர்கள், தீர்க்கதரிசிகள் சொல்லுகிற ஆண்டவரை குறித்ததான சத்தியங்களை, சமாச்சாரங்களை நம்புவதற்கு மந்த இருதயம் உள்ளவர்களாக இருப்பார்களாம். சீக்கிரத்தில் நம்ப மாட்டார்கள், சீக்கிரத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், மந்த இருதயம் உள்ளவர்களாக இருப்பார்களாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறார். வாசிக்கிறேன், கேளுங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிப்பதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயமுள்ளவர்களே. புத்தி இல்லாதவர்கள் அல்லது இந்த மதியற்றவர்கள் மந்த இருதயத்தோடு இருப்பார்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க மாட்டார்கள், நம்ப மாட்டார்கள், சீக்கிரத்தில் அதுக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். இன்றைக்கும் இந்த உலகம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்று சரியாக புரியவில்லை. ஆனால் கிறிஸ்தவ மக்களுக்கு நன்றாக புரியும். ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது, உலகத்துக்கு முடிவு வந்துவிட்டது, ஆண்டவர் சொன்ன எல்லா அடையாளங்களும் நிறைவேறிவிட்டது, இதெல்லாம் நன்றாக தெரியும். ஏற்கனவே அவர்கள் மத்தேயு சுவிசேஷத்தில் இந்த உலகத்தினுடைய முடிவுக்கு முன்பாக என்னென்ன நடக்கும் என்று ஆண்டவர் சொன்னாரோ அவைகள்லாம் அவங்க படிச்சிருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. ஆனாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆண்டவரை நம்பி உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு ஆண்டு பிள்ளைகளை மாற மாட்டாங்க. உலகத்தினுடைய அழிவு சமீபிக்கும் பொழுது அல்லது ஆண்டுடைய வருகை, 2ஆம் முறையாக இயேசு கிறிஸ்து வருவேன்னு சொன்னாரே, அவருடைய வருகை சமீபிக்கும் போது, நெருங்கும் பொழுது என்னவெல்லாம் நடக்கும் என்று மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம்
5ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் சொல்லியிருக்கிறார். அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இதை கிறிஸ்தவ மக்கள் நன்றாக அறிவார்கள். நிறைய நேரங்களில் அந்த பகுதியை வாசித்திருப்பார்கள் அல்லது பிரசங்கிக்கும் பொழுது கேட்டிருப்பார்கள். ஆனாலும் அவருடைய மனது இன்னும் கூட ஆண்டவரை அண்டிக்கொள்ளாமல் நம்பிக்கொள்ளாமல் விலகியே இருக்கிறது. அந்த வசனத்தை உங்களுக்காக இன்னொரு முறையும் ஆண்டவர் சொன்ன அந்த சம்பவங்களை அல்லது விஷயங்களை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவருடைய சீஷர்கள் இப்படியாய் கேட்டார்கள். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அதாவது இந்த உலகம் எப்போ முடிய போகுது, நீங்கள் மறுபடியும் வருவேன்னு சொன்னீங்களே, அது எப்போ நடக்கும்? எங்களுக்கு அதை சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சில அடையாளங்களை சொல்லுகிறார். இந்த அடையாளங்கள்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த உலகத்துக்கு முடிவு வந்து விட்டது என்றும் என்னுடைய வருகை சமீபித்து இருக்கிறது என்றும் புரிந்து கொள்ளுங்கள் என்று அவர் அடையாளங்களை சொல்லுகிறார். அந்த அடையாளம் கீழே 5ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும். அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். நாம் இந்த கூகுளுக்குள்ளே போயிட்டு விக்கிபீடியாவில் எத்தனை பேர் நானே கிறிஸ்து என்று இதுவரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க என்று டைப் பண்ணி பார்த்தா எல்லாருடைய பேரும் தேதி வாரியாய் வருகிறது. அநேகர் இந்த காலத்தில் நானே இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறவர்கள் எழும்பிவிட்டார்கள். அடுத்தபடியாக யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், எங்கே பார்த்தாலும் யுத்தங்கள், யுத்த செய்திகளை டிவியிலையும் செய்தித்தாள்கள்லையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், வாசித்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும். ஜனத்துக்கு விரோதமாக ஜனங்கள் எழுந்திருந்து சண்டை போடுவார்கள், யுத்தம் பண்ணுவார்கள், கலகம் பண்ணுவார்கள். ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், ஒவ்வொரு ராஜ்யத்துக்கு விரோதமாக இன்னொரு ராஜ்யம் எழும்பி யுத்தங்களை பண்ணுகிற, பிரச்சனைகளை பண்ணி கொள்ளுகிற காரியங்கள் எல்லாம் நடக்கும் என்று சொன்னார். இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் ஏராளமாய் நடந்து கொண்டிருக்கிறது. பஞ்சங்கள் வரும். இப்போ உலகத்தில் எல்லா நாடுகளிலையும் பஞ்சம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் ரஷ்யா வல்லரசு நாடாக சொல்லப்பட்டுச்சு. இன்றைக்கி ரஷ்ய நாடு மிகவும் பஞ்சத்தில் இருக்கிறது, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மற்றும் கொள்ளை நோய்கள் வரும். கொள்ளை நோய்கள் இப்போ நாம் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டங்களில் இதுதான் கொரோனா வைரஸ் என்பது ஒரு பெரிய கொள்ளை நோய். இது போல் நிறைய கொள்ளை நோய்கள் வந்துருச்சு. அதெல்லாம் சரிப்படுத்திட்டாங்க. இந்த கொள்ளை நோய்க்கு மருந்து இல்லாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறாங்க, கொத்து கொத்தாக மறித்து கொண்டிருக்கிறாங்க. அடுத்ததாக பூமி அதிர்ச்சிகள் வரும். பல இடங்களில் பூமி அதிர்ச்சிகள் வருமா. பூமி அதிர்ச்சிகள் நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். நிறைய பூமி அதிர்ச்சிகள் நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக 9ஆம் வசனத்தில், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். இன்றைக்கு கிறிஸ்தவ மக்களை இந்த உலகம் காரணமில்லாமலே பகைக்கிறது. இத்தனைக்கும் கிறிஸ்தவர்கள் உலகத்துக்கு, உலக மக்களுக்கு எவ்வளோ சேவை செய்கிறாங்க, நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க. ஆனாலும் கிறிஸ்தவ மக்களை இன்றைக்கு பகைக்கிறாங்க. அதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்றே சொன்னார். 8ஆவதாக ஒருவரை ஒருவர் காட்டி கொடுப்பாங்க. இப்போ அதுதான் நடந்துட்டு இருக்குது, நம்ம பார்க்குறோம். அதை விரிவாக சொல்ல முடியலை. அப்புறம் ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். இன்றைக்கு அப்படி தான் பகை உணர்வை உண்டாக்குகிற சில தீய சக்திகள் இந்த உலகத்தில், விசேஷமாய் நம்முடைய இந்தியாவில் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அதாவது ஒரு மதத்துக்கு இன்னொரு மதத்துக்கும் பகை உண்டாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அடுத்ததாக அக்கிரமம் மிகுதியாக இருக்கும், அக்கிரமம் நிறைந்திருக்கும். இப்போ நம்ம பார்க்கிறோம் எவ்வளோ அக்கிரமம் விரிந்திருக்கிறது, எவ்வளவு அக்கிரமம் மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று. அடுத்ததாக அநேகருடைய அன்பு
தணிந்து போகும். அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இன்னைக்கு அன்பில்லாதவர்களாய் மக்கள் மாறிவிட்டார்கள். எங்கேயுமே அன்பு இல்லை. அன்பை போதிக்கிற கிறிஸ்துவ மதத்திலேயும் கூட இன்னைக்கு அன்பு இல்லை என்று சொல்கிற அளவுக்கு காலம் மாறி இருக்கிறது. இதெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு தெரியும். இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்குது. ஆண்டவருடைய வருகை சமீபித்து விட்டது, உலகம் அழிய போகுது, எல்லாமே தெரியும். ஆனாலும் கூட முழுமையாய் நம்பி ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க. மனசு இப்படி ஆதாரபூர்வமான விஷயங்களை, உலகத்தினுடைய போக்கை பார்த்தும் மனதை மந்த நிலையில வைத்திருக்கிறார்கள். நம்ப மாட்டேன் என்கிறார்கள். ஆண்டவரை முழுமையாக நம்பி உள்ளத்தை ஆண்டவர் கொடுத்து ஆண்டவர் பிள்ளையில மாற மாட்டேன் என்கிறார்கள். என்றால் இவர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னது என்னவென்றால், புத்தி இல்லாதவர்கள், மதியினர்கள் என்று சொல்லுகிறார். ஆக அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, நாம் கொடிய காலங்கள் இருக்கிறோம், கடைசி காலங்கள் இருக்கிறோம், பயங்கரமான காலங்கள் இருக்கிறோம். மனசை நாம் மதியினமாய் மந்த நிலையிலே வைத்து கொண்டிருக்கக்கூடாது. ஆண்டவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாளைக்கு என்ன நடக்குமோ உங்களுக்கு தெரியாது. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இந்த வார்த்தை இருக்கிறது. நாளைக்கு என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. இனி காலம் செல்லாது என்று வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நினையாத நேரத்தில் நாம் நினைச்சு கூட பார்க்க மாட்டோம், திடீரென்று வந்து விடுவார். லூக்கா 21:34 இந்த வார்த்தை சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை எச்சரிக்கிறார். ஆகவே அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவரை இன்றைக்காகிலும் நீ முழுமையாய் நம்பி உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் நீங்கள் மாறுவீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் இந்த உலகத்தில் உங்களை ஆஸ்வதிப்பார், உங்களை பாதுகாப்பார். அவருடைய சொந்த மக்களாக நீங்கள் மாறி அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீங்கள் சுதந்தித்து கொண்டு அருமையான ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் அமைத்து கொள்வீங்க. ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருப்பீங்க. ஆண்டவர் உங்களை அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் இந்த காலகட்டங்களில் வழிநடத்த வேண்டும் என்று நானும் வாஞ்சிக்கிறேன். மூன்றாவதாக, மதியற்றவர்கள் பணத்தின் மீது பணத்தை குவித்து கொண்டிருப்பார்கள். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசித்தால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பணக்காரனை குறித்து சொல்லுகிறார். அவர் பணத்தின் மீது பணம் குவித்து கொண்டிருந்தால் அவனை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மதியற்றவன் என்று சொன்னார். அதாவது அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, இந்த உலக வாழ்க்கையில் பணத்தை குவித்து கொண்டே இருப்பது மதியற்ற தனம், புத்தி இல்லாத தனம். அப்படியானால் புத்திசாலிகள் என்ன செய்ய வேண்டும்? பரலோகத்தில் பணத்தை சேர்த்து கொள்ள வேண்டும், பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று அந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவார். ஆகவே அருமையான சகோதரனே, சகோதரியே, நாம் இந்த உலகத்தில் பணத்தை சேர்த்து கொண்டே இருந்தால் அது புத்திசாலித்தனம் அல்ல, அது மதியற்றவர்கள் செய்கிற வேலையாக இருக்கிறது. நாம் பரலோகத்தில் ஐஸ்வர்யத்தை சேர்த்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்யலாம்? நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வசதியை வைத்துக்கொண்டு, பணத்தை வைத்துக்கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யலாம். இந்த காலம் அதற்கு ஏற்ற ஒரு காலமாக இருக்கிறது. நிறைய பேர், ஆயிரக்கணக்கானவங்க இன்றைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாதபடிக்கு முடங்கி கிடக்கிறாங்க. இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு நாம் உதவிகள் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் விதவைகள் இருக்கிறாங்க, விதவைகளுக்கு நம்ம உதவி செய்யலாம், அவங்கள நம்ம போஷிக்கலாம், அவங்களுடைய தேவைகளை நம்ம சந்திக்க முடியும். இப்படிப்பட்ட காரியங்களை செய்தால் நம்முடைய பொக்கிஷம் பரலோகத்தில் சேர்ந்து கொண்டே இருக்கும். ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற பணத்தை நாம் கடவுளுடைய சேவைக்காக செலவு பண்ணலாம். கடவுளுடைய சேவை பெருகுவதற்கு நம்ம அந்த சேவைக்கு, ஊழியத்துக்கு கொடுக்கலாம். நம்முடைய திருச்சபைக்கு வருகிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு இருக்கிற சூழ்நிலைகளை, கஷ்ட சூழ்நிலைகளை நாம் கவனித்து உதவி செய்யலாம். அதுதான் புத்திசாலித்தனம். அப்பொழுதுதான் பரலோகத்தில் நம்முடைய செல்வத்தை, பொக்கிஷத்தை சேர்த்து கொள்ளுகிற ஒரு புத்தியுள்ள கர்த்தருடைய பிள்ளைகளாக, விசுவாசிகளாக நாம் திகழ்வோம். நாலாவதாக, புத்தி இல்லாதவர்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். இதை சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி சவுலை பார்த்து சொன்னார். வாசிக்கலாம் பாருங்க. 1 சாமுவேல் 13:13. சாமுவேல் சவுலை பார்த்து,
புத்தீனமாய் செய்தீர். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யத்தை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். அதாவது நீ ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை, புத்தீனமான காரியத்தை செய்துவிட்டாய் என்று சொல்லுகிறார். அப்போது ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போவது என்றால் அது ஒரு புத்தீனமான செயல், அது ஒரு மதியற்ற செயல். அருமையான சகோதரனே, சகோதரியே, இது வரைக்கும் எவ்வளோ நாட்களாக எத்தனையோ விஷயங்களுக்கு நாம் கீழ்ப்படியாமலே தள்ளி போட்டுக்கொண்டே வந்திருக்கலாம். போதும். இது வரைக்கும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதவர்களாய் வாழ்ந்தது போதும். இதோடு நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டவர் நாம் எவ்வளோதான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போனாலும் 103ஆம் சங்கீதத்தில் 10ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறபடி அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு கூலி கொடுக்கலை, நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக தண்டனை கொடுக்கலை. நம்மை மண்ணென்று நினைவு கூர்ந்து மன்னித்து வழி நடத்தி இருக்கிறார். ஆகவே இனியும் நாம் இப்படி வாழ்ந்துடக்கூடாது. சகோதரனே, சகோதரியே, நம்முடைய குறைகளை கரைகளை தெரிஞ்சோ தெரியாமலோ செய்தவைகளை எத்தனை விதத்தில் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டோமோ, எத்தனை விதத்தில் ஆண்டவரை உதாசீனப்படுத்திட்டு வாழ்ந்தோமோ, அதெல்லாம் நடந்து போகட்டும். கடந்ததாகவே இருக்கட்டும். ஆண்டவருடைய இரக்கத்தை பெறத்தக்கதாக ஆண்டவரிடத்தில் வந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுவோமாக. அப்படி செய்தால் நீதிமொழிகள் 28:13 சொன்னபடி ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் சம்பாதித்து கொள்வோம். ஆண்டவர் நம்மை பார்த்து சந்தோஷப்பட்டு இரக்கப்பட்டு நம்மை மன்னித்து நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதங்களினால் நிரப்புவார். மற்றவங்களுக்கு நம்மை ஆசீர்வாதமாக வைத்திருப்பார். ஆண்டவருடைய சத்தியங்களை கேட்டும் இருதயத்தை கடினப்படுத்தி கொள்ளக்கூடாது. இஸ்ரவேல் மக்கள் கானானுக்கு போகிற வழியில் எத்தனையோ ஆண்டவருடைய காரியங்களை பார்த்தார்கள், அவருடைய மகிமையை புரிந்து கொண்டார்கள், ஆண்டவருடைய அன்பை அவர்கள் ருசித்தார்கள். ஆண்டவருக்கு அவர்கள் மேல் இருந்த அந்த பாசம் பற்று எவ்வளவு அதிகமாக இருந்துச்சுன்னு இஸ்ரவேல் மக்களுக்கு நன்றாக புரியும். ஆனாலும் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டார்களாம். எபிரேயருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். அதன் காரணமாக ஆண்டவர் அவர்களை அந்த பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான ஆசீர்வாதமான கானான் தேசத்திற்கு அனுமதிக்கவில்லை. அவர்களை அந்த வனாந்தரத்திலேயே அழித்து விட்டார். அவர்களுக்கு விரோதமாக கர்த்தர் பல கொள்ளை நோய்களை அனுப்பினார். அவர்களுக்கு விரோதமாக ஆண்டவர் கரம் செயல்பட்டது, அழித்தார். ஆகவே அருமையான சகோதரனே, சகோதரியே, நாம் இன்றைக்கே தீர்மானம் பண்ணி ஆண்டவருக்கு இதுவரைக்கும் கீழ்ப்படியாமல் போனதெல்லாம் போகட்டும், இனி நான் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளுவேன் என்ற தீர்மானத்தை எடுத்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களெல்லாம் சுதந்தித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. 5ஆவதாக, மதியற்றவர்கள் வெளிப்புறத்தில் மிகவும் பரிசுத்தமானவர்களைப் போல காணப்பட வேண்டும் என்று முயற்சி பண்ணுவார்கள். அவுட்வேர்ட் அப்பியரன்ஸில் மிகவும் பெரிய மனுஷனை மாதிரி, பக்தர்களை மாதிரி, ஊழியர்களை மாதிரி காணப்படணும்னு முயற்சி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உடையை உடித்து கொள்வார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளே நிறைய பாவ காரியங்கள் இருக்கும். அன்றைக்கு பரிசேயர்கள் அப்படி தான் வாழ்ந்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை எப்படி கண்டிக்கிறார் என்று பாருங்கள். லூக்கா சுவிசேஷம் 11:39-40 நான் படிக்கிறேன், பாருங்க. கர்த்தர் அவனை நோக்கி, பரிசேயராகிய நீங்கள் போஜனபான பாத்திரங்களை வெளிப்புறத்தில் சுத்தமாக்குகிறீர்கள், உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அதுக்கு அடுத்த வசனம், மதிகேடரே, வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தையும் உண்டாக்கவில்லையா? நீங்கள் வெளிப்புறத்தை சுத்தமாக வைத்துக்கொண்டு பரிசுத்தவான்களைப் போல காணப்பட வேண்டும் என்று உடை உடுத்தி கொள்கிறீர்கள். மதிகேடரே, உள்ளத்தையும் ஆண்டவர் படைத்திருக்கிறாரே, அதை சுத்தமாக வைத்துக் கொள்ள மாட்டீர்களா என்று கேட்கிறார். அப்படியானால் இந்த புத்தி இல்லாதவர்கள், மதிகேடர்கள், வெளிப்புறத்தில் மிகவும் பரிசுத்தவான்களைப் போல, வெளிப்புறத்தில் மிகவும் உத்தமர்களைப் போல
பரிசுத்தவான்களைப் போல பெரிய மனுஷனைப் போல காணப்பட வேண்டும் என்று அவருடைய ட்ரெஸ் கோடை அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. வேதத்தில் தீர்க்கதரிசி 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 17 என்ன சொன்னார்? ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறார். வெளி தோற்றத்தை ஆண்டவர் பார்க்கிறதில்லை, உள்ளத்தை பார்க்கிறார் என்று சொல்லுகிறார். உள்ளத்தில் அசுத்தமான பாவமான காரியங்களை வைத்துக்கொண்டு வெளி தோற்றத்திற்கு அவங்களுடைய உடையிலே மிகவும் பக்தர்களைப் போல ஆண்டவருடைய சேவகர்களைப் போல காணப்பட வேண்டும் என்ற வாழ்க்கை வாழ்ந்த பரிசேயர்களை குறித்து அந்த இடத்துல ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு ஐயோ என்று சொன்னார். ஐயோ என்றால் உங்களுக்கு பெரிய துன்பம் வரும், உங்களுக்கு பரிதாபமான நிலைமை ஏற்படும் என்று அர்த்தம். அப்படிதான் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில் போட்டிருக்கு. அதனால் நாம் உள்ளத்தினுடைய பரிசுத்தத்துக்காக உள்ளத்திலே பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று பிரயாசப்பட வேண்டும். உள்ளத்துக்குள்ளே பாவத்தை அனுமதிக்கக்கூடாது. நீங்கள் தாவீதுடைய வாழ்க்கை குறித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், அவர் ஒரே ஒரு முறை தான் ஒரு பெரிய பாவம் பண்ணிவிட்டார். அதுக்கு பிறகு உள்ளத்தை பரிசுத்தமாய் காத்து கொண்டார். இனி ஒரு பாவமும் உள்ளத்துக்குள்ளே வராதபடிக்கு அல்லது அவருடைய வாழ்க்கையில் செய்யாதபடிக்கு அவர் தன்னுடைய உள்ளத்தை காத்து கொண்டார் என்று 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் இருக்கிறது. அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. தாவீது ஏத்தியானாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தன்னை கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த காலமெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்தார். ஒரே ஒரு முறை தான் அவர் ஒரு பாவம் பண்ணார். அதுக்கப்புறம் தன்னுடைய வாழ்க்கையை அவர் பரிசுத்தமாய் காத்து கொண்டார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையையும் கூட உள்ளத்தை பரிசுத்தமாக காத்து கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் தங்கியிருப்பதற்கு ஏதுவாக பரிசுத்தமான ஒரு உள்ளமாக இருதயமாக நாம் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்காக நாம் முயற்சி பண்ண வேண்டும். அப்படியாக நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வோமானால் தாவீது சொல்லுவதைப் போல நாமும் சொல்லலாம். நன்மையும் கிருபையும் என்னை தேடி வரும், நான் அவைகளுக்காக அலைய தேவையில்லை என்று சொன்னார் 23ஆம் சங்கீதத்தில் 6வது வசனத்தில். அதனால நாமும் கூட இருதயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வோமானால் எல்லா விதமான நன்மைகளும் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் கர்த்தர் நமக்கு தந்தருள்வார். அது மட்டுமல்ல, இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று மத்தேயு 5:8 சொன்னபடி நம்மை இந்த உலகத்தை விட்டு நாம் கண்களை மூடும்போது தேவனை தரிசிக்கும்படி பரலோக ராஜ்யத்தில் நம்மை ஏற்றுக்கொள்வார். ஆகவே அருமையான சகோதரனே சகோதரியே, உலகம் பயங்கரமான சூழ்நிலையில் இருக்கிறது. நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது. கொடிய காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் மதியற்றவர்களைப் போல இருக்கக்கூடாது என்று எபேசியர் 5:17 வாசித்தோம். நாம் மதியற்றவர்களாய் இருக்கக்கூடாது. மதியற்றவர்கள் செய்கிற காரியங்களை செய்யக்கூடாது. மதியற்றவர்கள் சிந்திக்கிறத போல சிந்திக்கக்கூடாது. புத்திசாலிகளாக ஞானமுள்ளவர்களாக இந்த காலங்களில் என்னென்ன செய்ய வேண்டும் என்று ஒரு 5 சத்தியங்களை வேதத்திலிருந்து நாம் இன்றைக்கு கற்றுக்கொண்டோம். அதன்படி ஜீவிக்க ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பார், பலத்தை கொடுப்பார். அதன்படி ஜீவிக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.